ச்சே, நானே இவ்வளோ மேக்கப்பு இவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். யாரையுமே வீதியில காணமாக்க. என்ற மாமனி அங்க போனாருன்னு தெரியல. அடியே மீனா, என்னடி இப்படி ரெடி ஆயிட்டுக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? அட என்னங்க மாமா இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு எங்க அண்ணன் முன்னாடிக்கு வளகாப்பு இல்ல, அதனால தான் இப்படி ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஏன் ஒன்னும் நீங்க ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆகுறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு? அதான் நான் பார்த்தேன். உன்று பொண்டாட்டி தான் கொஞ்சம் அழகா இருந்தா உனக்கு தான் பொறுக்காதே. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 12,000 ரூபாய் ஆச்சு ஆக்கும். ஆமா, இதுக்கெல்லாம் ரெடி பண்ண பணம் என்னடி செஞ்ச? மாமா, நீங்க வீட்டு லோன் கட்டுறதுக்கு பணம் வச்சிருந்தீங்கல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போய் தான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? அடியே, பணம் கட்ட வச்சிருந்தது எடுத்துட்டு போய் இப்படி மேக்கப் போட்டு வந்து அழிச்சிருக்கிறிய, பரவாயில்லையா? ஏங்க மாமா, நான் தெரியாதான் கேக்குறேன். ஒரு பொண்டாட்டி இவ்வளவு மேக்கப் போட்டு இவ்வளவு அழகா ஆள் அம்சமா வந்துட்டு இருக்கிறனே, கொஞ்சமாச்சு எப்படி இருக்கிற, என்ன இருக்கிற, அழகா இருக்கிற, கொஞ்சம் சூப்பரா இருக்கிற, ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா? பணம் போச்சுன்னு இப்படி கொள்ளை பிசாசு மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அடியே, ஒவ்வொரு பைசாவுக்கும் நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தாண்டி கஷ்டம் தெரியும். உனக்கு என்ன தெரியாது? போய் இந்த பணத்தை இவ்வளவு கரியாக்கிட்டு இருக்கிற உனக்கு புகழணுமா வாக்கும். அங்கிட்டு போயிரு, மரியாதையில போய் கழிச்சு போட்டு ஏதோ 12,000 ஏதோ கழிச்சு போட்டு ஏதோ 6,000 மீதி எடுத்துட்டு வந்து கொடுத்து போடு. இல்லைன்னா எனக்கு கடுப்பாயிருந்தாக்கும். இங்க பாருங்க மாமா, நீங்க கடுப்பானாலும் வெடுப்பானாலும் நான் ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இந்த மேக்கப் கலைக்க மாட்டேனாக்கும். சரிங்களா? வந்து சேருங்க. நீங்க இப்படியே நல்லா தான் இருக்கிறீங்க. நீங்க போய் ஒன்றும் மேக்கப் போட்டு கிழிக்காதீங்க. உங்க முகரைக்கு நீங்க என்ன போட்டாலும் இப்படிதான் கிடப்பீங்க. ஏன்டி என் பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணி நீ மேக்கப் போட்டுக்கிறதும் இல்லாத என்ற மூஞ்சிக்கு இந்த மேக்கப் போதுன்னு கேக்குற, அப்படிதானே? இங்க பாருங்க மாமா, சும்மா உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நான் மண்டபத்துக்கு ஆளுக்கு முன்னாடி நான் போய் நின்னாதான் எல்லாரும் என்னை பாப்பாங்களாக்கும். இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா மீனா? சொல்லுங்க மாமா, எங்க போய் நிக்கிட்டோம்? நிக்கலாம் தேவையில்ல, படுத்தா மட்டும் போதும். என்னங்க மாமா சொல்றீங்க? படுத்தா மட்டும் போதுமா? ஆமாடி, இதே மேக்கப்ல போய் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி படுத்துக்கோ பாரு, ஊரு உலகமே வந்து உன்னை பார்த்துட்டு போமாக்கும். எப்படி மீனா, நல்லா இருக்க ஐடியா? மறுபடியும் அந்த பக்கம் போயிடுங்க. சரிங்களா? நான் மேக்கப் போட்டு ஒரு மூடில் போயிட்டு இருக்கிறேன். சும்மா எனக்கு கடுப்பேத்தி அப்புறம் அடி திங்காதீங்க. சரியா? மக்களே, பார்த்து ஏமாந்துடாதீங்க. 60 வயசு கிழக்கு கூட இந்த காலத்துல மேக்கப் போட்ட 18 வயசு புள்ள மாதிரி ஆயிடுறாங்க. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்காங்க. சரிங்களா?